ஹைத்து என்பவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ரீபோர்ன் ருக்கிங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூவாக தான் பார்க்க போறோம். போன வீடியோல சேர்மன் இறந்து போகுமோ அதுக்கான காரணம் ஜெய் தான் தெரியா. இதுக்கப்புறம் காங் அவங்க அம்மா 2 பேருமே சவுத் கொரியால இருந்த ஆபத்துன ஹீரோ எப்படியாவது அவங்கள அமெரிக்கா அனுப்பலாம்னு ட்ரை பண்ணா. காங் வேணும்னே ஹீரோட வீட்டுக்கு பக்கத்திலேயே லீஸ்க்கு வராரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப காங்க ஹீரோவோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவும் பாட்டிமாவோட ஃப்ரெண்ட்லியா அம்மாவும் பொண்ணும் பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது ஹீரோவுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா சேர்மனக்கோட மகளையும் மனைவியை பத்தி நல்லாவே தெரியும். இவங்க 2 பேரும் இப்படி சாதாரணமா ஃப்ரெண்ட்லியா பழகிற ஆள் இல்ல. ஏதோ ஒன்று காரியத்துக்காக தான் இப்படி பழகுறாங்கன்னு தெரியா. முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அவாய்ட் பண்ணவும் அவர் வீட்டில் இருந்து தான் அனுப்பவும் ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோவுக்கு எதிராக அவங்க பாட்டிமாவே உங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணவும் ஹீரோவால பாட்டிமா எதிர்த்து பேச முடியல. இப்ப கம்பெனிக்கு தான் கிளம்பவும் ஹீரோ காருக்கு பக்கத்திலேயே காங்க இருக்காங்க. என் கார் கிட்ட நீ என்ன பண்றன்னு கேட்டா. என்கிட்ட இப்ப எந்த கார் இல்ல, என்னையும் கம்பெனியில் ட்ராப் பண்ண முடியுமான்னு கேட்டா. ஹீரோ வண்டியில் ஏற்ற முடியாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த காங்க பற்றி நல்லாவே தெரியுமே. வண்டிக்குள்ளே ஏற விட்டா கண்டிப்பாக ஏதும் பர்க் சைட் பண்ணி தன்னை ஃபாலோ பண்ணுவாங்க, இல்லை தான் பேசுகிறத கேட்பாங்கன்னு ஹீரோ டவுட் ஆகும். என் வண்டியில் உன்னை ஏற்ற மாட்டேன், அதோட இதுக்கப்புறம் இந்த வீட்டிலே நீ இருக்கக்கூடாது, சீக்கிரமாக காலி பண்ணான்னு சொல்ல கேங்க. இந்த வீட்டுக்கு நீ ஓனர் இல்லை, நாங்கள் லீஸ்க்கு வந்திருக்கோம்னு சொல்ல. இதுக்கு முன்னாடி நான் ஓனர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் நான் தான் ஓனர். இந்த வீட்டை நான் வாங்கிட்டதா சொல்லிட்டு 2 வாரத்தில் வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவார். அதனால் காங் பஸ்ஸை பிடிச்சி தான் ஆஃபீஸ்க்கு வரவும் லேட்டாக வந்திருப்பாங்க. வந்து பார்த்தா மேனேஜர் சாங் 2 பேரும் யாரோ ஒரு ஆளுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கவும் காங்க அது யாருன்னு பார்த்தா அது ஹீரோ தான். காங்க பார்த்து இதான் ஆஃபீஸ்க்கு வர டைம், கரெக்டான டைமுக்கு வர முடியாதான்னு சொல்லி திட்டுறாரு. காங் கோவப்பட்டு சண்டை போட போகிறாங்க. ஆனால் மேனேஜர் சாங் 2 பேருமே அமைதியாக இருக்க சொல்லி சிக்னல் கொடுக்க காங் அமைதியாகிடுவாங்க. நான் தான் லேட்டாக வந்துட்டு வேலையை பார்க்க போகிறதா சொல்ல. அப்போ ஹீரோவும் நீ எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறியோ அந்த டிபார்ட்மெண்ட் என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, நான் சொல்கிறது மட்டும்தான் இனிமேல் எனக்கு வேலைன்னு சொல்லிட்டு வெறுமனே காங்குக்கு கஷ்டமான வேலையாக கொடுக்குறாரு. காங்குக்கு மட்டும் இல்லை, மேனேஜர் சாங்க 3 பேருக்குமே இதுவரை ஒரு ஆஃபீஸ் ரூமில் ஆஃபீஸர் மாதிரி வேலை பார்த்த எல்லாருமே இப்போ ஒரு சாதாரண எம்ப்ளாயுமே வேலை பார்க்க போகிறாங்க. குடனில் இருக்கிற வெயிட்டான பொருள் எல்லாம் வண்டியில் ஏற்றுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், இப்படி ரெஸ்ட்டே கொடுக்காம ஏகப்பட்ட வேலையை கொடுத்துட்டு இருக்க. ஆனால் காங் பின் வாங்குற மாதிரி இல்லை. என்ன கஷ்டமான வேலையாக இருந்தாலும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்க. அதை பார்த்துட்டு சாங்க நீ இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேண்டியதில்லை, நீ அம்மா 2 பேருமே அமெரிக்காவுக்கு போங்க, அங்கே உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் பண்ணுறதா சொல்ல. ஆனால் காங்க அதை கேட்க மாட்டுறாங்க. அதோட பின்வாங்குற ஐடியாவும் இல்லை. என்ன நடந்தாலும் சரி நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லவும் காங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்க, எப்படியெல்லாம் வேலை பார்க்குறாங்கன்னு அந்த ஃபோட்டோ எல்லாம் எடுத்திருந்து சாங் ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. நீங்களே இவ்வளவு கஷ்டமான வேலை தான் கொடுக்குறீங்க, ஆனால் உங்கள் பொண்ணு பின்வாங்குற மாதிரி இல்லை, இங்கேயே தான் இருக்கிறது தான் முடிவில் இருக்கான்னு சொல்லப்போம். அப்போ ஹீரோவும் அப்போ இப்போ கொடுத்ததை விடவும் கஷ்டமான வேலையை கொடுக்குறதா சொல்கிறாரு. ஏன்னா இங்கே இருக்கிற வரைக்கும் காங்கோட உயிருக்கு அவங்க அம்மாவோட உயிருக்கும் என்ன நேரத்துலையும் ஜெயவால் ஆபத்து இருக்குது. அவங்கள முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக இங்கேருந்து அனுப்பணும், அதுதான் ஹீரோவோட வேலை. அப்போ தான் ஹீரோவோட சிஸ்டமில் சேர்மேன் ரூமில் லாஸ்ட்டாக எடுத்த அந்த வீடியோ ரெக்கார்டிங் இருக்குமே, அதில் ஜெய தான் இருக்க சாங். அதை பார்த்துட்டு பேசாமல் இந்த வீடியோ வேணும், போலீஸ்கிட்ட கொடுத்துருவோம், சேர்மனை கொன்னது ஜெய தான் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்ல ஹீரோ அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாரு. ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு ஜெய வந்ததுக்கான எவிடன்ஸ் தான் இது. ஜெய குழப்பதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸோ ப்ரூஃபோ இல்லை. அதுக்கான ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆளை பற்றி கேட்குறாரு. இவனை நம்ம கேமராமேன்னு சொல்லுவோம். இவன் தான் அந்த கேமராமேன் சேர்மேன் அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலில் சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறது. இவனை தான் ஹீரோவும் தேடிட்டு இருக்க. இந்த பர்சனலாக நம்ம கேமராமேன்னு சொல்லுவோம். சாங்கோ அந்த கேமராமேனை பற்றின எல்லா தகவலையும் நான் விசாரித்தேன். அவன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த தகவல் எல்லாம் கிடச்சிருச்சு. ஆனால் அவன் இப்போ எங்கே இருக்கான்னு தான் எனக்கு தெரியல. அதுதான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறதா சொல்லப்போம். இந்த கேமராமேன் ஒரு கேம்லிங் ஆடிகேட்டர். இப்போ கூட கேம்லிங் விளையாடுற ஒரு இடத்துல தான் இருக்கேன். இவனை தேடுறது ஹீரோ மட்டும் இல்லை, ஜெய்வும் கூட தான். அதை பற்றி தான் ஜெய் அவங்களோட செக்ரட்டரிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அந்த செக்ரட்டரி போன தடவையே கேமரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லுவான். ஆக்சுவலாக அதை கலெக்ட் பண்ணது எல்லாமே அந்த கேமராமேன் தான். ஆனால் அவன்கிட்ட இருந்து வாங்குறதுக்குள்ள அவன் எங்கேயோ பண்ணிட்டே இருக்கவும் அந்த செக்ரட்டரி இப்போ அவனை தான் தேடிட்டே இருக்காரு. அப்பதான் நாங்கள் ஹீரோ ஒரு முக்கியமான டீலை பற்றி பேச வராரு. டெஸ் அண்ட் ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டுக்காக டேகா நிறுவனத்தோட தான் டீல் போட்டிருப்பாங்க. அவங்க ஹீரோவுக்கு கால் பண்ணியிருக்கவன் அதை பற்றி தான் பேச வந்திருப்பாரு. அப்போ ஜேவோம் டேகா நிறுவனம் நமக்கான அட்வான்ஸ் அமௌண்ட் பண்ணாலும் இன்னும் ஃபுல் அமௌண்ட் கொடுக்கல. மொத்த அமௌண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல ஹீரோவும் அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த வெளியில் வந்த உடனே முதல் வழியாக சாங் தான் கான்டாக்ட் பண்ணுறாரு. ஏன்னா ஹீரோ உள்ளே என்டர் ஆகும்போது சாங்கோட கையிலிருந்தே கேமராமேனோட ப்ரொபைல் இருந்ததையும் அதை ஹீரோ கிட்ட இருந்து மறைக்கவும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹீரோ அந்த கேமராமேனோட ஃபோட்டோவை பார்க்க, அதனால தான் சாங்கை கான்டாக்ட் பண்ணி
நம்ம சீக்கிரமா அந்த கேமராமேனை கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா அவனை தேடுறது நம்ம மட்டியில் ஜேவுன்னு கூட சொல்ல. அப்பதான் சாங்க அந்த கேமராமேன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சுன்னா அவன் அதிகமாக கேம்லின் விளையாடுற இடத்தோட பேரை சொல்ல ஹீரோவும் அந்த இடத்துக்கு வராரு. அந்த கேமராமேனுக்கு கண்டினியூஸ் கால் வந்துட்டு இருக்கு. அவன் இக்னோரும் பண்ணிட்டு இருக்கான். அதோட அந்த கான்டாக்டர் மணிபெகன் இருக்கவும் ஹீரோவுக்கு டவுட் வருது. அந்த கேமராமேன் கேம்லே கூடவே நூடுல்ஸும் சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்போ ஹீரோ தவறுதல அந்த நூடுல்ஸ் கீழே தள்ளுற மாதிரியே அந்த நூடுல்ஸை அவன் மேலே கொட்டி டைவர்ட் பண்ணவும் அவன் பார்க்காத நேரத்தில் ஃபோன் எடுத்துருவாரு. உங்கள் ட்ரெஸ் அழுக்க அடிச்சேன்னு சொல்லிட்டு கை நிறைய பணத்தையும் கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில் வந்துடுவார். அப்போவும் கண்டினியூஸ் கால் வந்துட்டே இருக்க அவன் மொபைலை அன்லாக் பண்ணுற ஹீரோ கிட்ட ஏற்கனவே அந்த கேமராமேனோட ப்ரொபைல் இருக்கும். அதை பார்த்துட்டு அவன் டேட் ஆஃப் பர்த் இல்லை, கால் நம்பரை வச்சு எதுவும் பாஸ்வேர்டாக இருக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் ஓப்பன் ஆக மாட்டேது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க. அப்போ தான் அவன் மறுபடியும் கால் வருது. அதுவும் மணிபேக்குங்கிற அந்த நம்பரில் இருந்தே இது கண்டிப்பாக இவன் பிளாக்மெயில் பண்ணுற யாரோட நம்பராக தான் இருக்கும்னு சொல்லிட்டு மொபைல் அன்லாக் பண்ண முடியல. சரி, ஆனால் கால் வரும்போது ரிப்பீட் மெசேஜ் நம்மளால் அனுப்ப முடியும். அதை யோசிச்சுட்டு அந்த கால் வரும்போது அதுக்கு ஒரு ரிப்பீட் மெசேஜ் அனுப்புகிறாரு. நான் சொல்கிற இடத்துக்கு நிறைய பணத்தோட ஒரு இடத்துக்கு வான்னு சொல்லி மெசேஜ் அனுப்பவும் ஹீரோ அந்த லொக்கேஷனுக்கு தான் போகிறாரு. இப்போ ஜேவை தான் காட்டுறாங்க. ஜேவக்கிட்ட அந்த செக்ரட்டரி மீட் பண்ண போகிறாரு. அந்த கேமராமேன் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. அவன் கேட்ட பணத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. சீக்கிரமாக அந்த ஃபுட்டேஜ் அதையும் கலெக்ட் பண்ணிடுவோன்னு சொல்ல பார்வை இந்த ஜேடேகா நிறுவனத்தில் இருக்கிற ஆளுங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணது மூலமாக அவங்களும் யாரோ ஒரு ஆளை தேடிட்டு இருக்கதா தெரிய வரேன். ஒருவேளை அந்த கேமராமேனை தான் அவங்களும் தேடுறாங்களான்னு சொல்லி ஜேவுக்கு சந்தேகம் வருது. அதோட அவங்க அப்பாவோட ரூமில் சீக்ரெட்டாக கேமரா இருந்திருக்குமே, அதை வச்சது ஷியாங்கோட வைஃபோட வேலையாக இருக்குமான்னு சந்தேகம் வர இப்போ கீரவை தான் காட்டுறாங்க. அவர் வர சொன்ன இடத்துல தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே தான் பொண்ணு இல்லை, அவரோட ஆளுங்க யாரும் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த இடத்துக்கு வரது டேவோட ஆளுங்க. அவனுங்களும் கண்டினியூஸ் அந்த கேமராமேனுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்க. ஆனால் ஃபோன் தான் இப்போ ஹீரோ கிட்ட இருக்க. கண்டினியூஸ் கால் வந்துட்டு இருக்க ஹீரோவும் எடுக்க மாட்டாரு. அந்த டேவோட ஆளுங்களை இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அந்த கேமராமேனை தான் தேடி போகவும் ஹீரோவுக்கு டவுட் வருது. அவரும் அந்த கேமராமேனை தான் தேடி போறாரு. ஆனால் அதுக்குள்ள அவனுங்க டேவோட ஆளுங்க கிட்ட மாட்டிக்கவும் இப்போ ஹீரோ சாங் வழக்கமாக அவரை ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணுவார். அங்கே மீட் பண்ணி நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாரு. நான் அந்த கேமராமேனை பிடிக்க போகிறதுக்கு முன்னாடியே அவன் டேவோட ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லுவோம். அப்போ சாங்கும் ஜே கொலைகேஸில் மாட்டிக்கக்கூடாதுன்னு கேமராமேனை தேனா நாய இருக்க எதுக்காக டேகா குரூப்பை சேர்ந்தவங்க தேடணும். அப்போ இதுக்கான காரணம் இவங்க 2 பேரும் கூட்டா இருப்பாங்களா, இல்லைனா ஜே எதுவும் உதவி கேட்டிருப்பாளன்னு கேட்க வர எல்லாம் ஹீரோ அப்படி இருக்காதுன்னு சொல்கிறாரு. என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவள் பலவீனத்தை மற்றவங்க கிட்ட காட்டிக்க விரும்ப மாட்டா. முக்கியமாடே மாதிரி ஆளுங்க கிட்ட சேர்மேனை கொலை பண்ணது ஜெயந்ததாங்கிற விஷயத்த அந்த டே எப்படியோ மோப்பம் முடிச்சிட்டான். அதை வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக தான் கேமராமேனை தேடிட்டே இருக்கணும். அந்த கேமராமேன் பொண்ணோட கையில் மாட்டினா எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சிருவா. அதே டேவோட கையில் மாட்டினா அவன்கிட்ட அந்த எவிடன்ஸ் கிடைச்சா போதும். அதை வச்சு ஜேவை பிளாக்மெயில் பண்ணி ஜாய்சனுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருவான். எது நடந்தாலும் நமக்கு தானே ஆபத்துன்னு அந்த கேமராமேன் மொபைல் ஹீரோ கிட்ட தானே இருக்கும். அதை சாங் கொடுத்து இதில் எதுவும் தகவல் இருக்கான்னு செக் பண்ணுன்னு சொல்ல கட் பண்ணாதுக்கு அடுத்த நாள் காலையில் நியூஸில் சேர்மேன் இறந்து போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் பொண்ணு தான் அவரை மீட் பண்ண வந்த காரணம். சேர்மேன் மரணத்தில் ஒரு பொண்ணுக்கு எதுவும் சம்பந்தம் இருக்குமான்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் ஆர்டிகலாக வந்திருக்க. இந்த ஆர்டிகளை ஜே மட்டும் இல்லை சியாங்காங் கூட பார்ப்பாங்க. அப்பா இறந்து போகிற அன்னைக்கு ஜே அங்கே போயிருக்கான்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனால் இதை வச்சு மட்டும் ஜே தான் கொலைக்காரின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. நம்மளை தவிர ஜேவுக்கு எதிராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது யாரா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அப்போ ஜேவோட வாய்ஸ் கேட்குது. அவங்க சீங்க மீட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருப்பாங்க. ஜேவோட வாய்ஸ் கேட்டுடனே காங்க ஒழிஞ்சுக்க இங்கே எதுக்காக வந்திருப்பாங்கன்னா இவங்க போட்டோஸ் எல்லாம் லீக் ஆகிருக்கும்ல, ஒரு ஆர்டிகிள் கூட வந்திருக்குமே. அந்த விஷயத்தில் அவங்க தம்பி மேலே தான் சந்தேகம். அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கப்போ எனக்கு ஒரு டவுட்டு, அதை கேட்க தான் வந்தேன். நீயும் காங்கும் எனக்கு ஏதாவது வேலை பார்க்குறீங்களான்னு கேட்க ஷியாங்க அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லப்போ காங்க இங்கே தானே அந்த சீட்டுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கான்னு சொல்ல ஷியாங் திருப்பி காட்டுனா அங்கே காங்க இல்லை டேபிள் கடையில் ஒழிஞ்சிருப்பாங்க. அப்படி இருந்தும் ஜேவுக்கு சந்தேகம் இருக்க ஷியாங்க பக்கத்தில் வரவும் அப்போதான் ஒரு முக்கியமான கால் வருது. அது வந்த உடனே அங்கேருந்து கிளம்ப அந்த இடத்துல ஹீரோவும் ஜேவை மீட் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் பேச வர நம்ம அப்புறம் பேசுவோன்னு சொல்லிட்டு ஹீரோவும் இக்னோர் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ஹீரோவும் என்னையே இக்னோர் பண்ணிட்டு போறான்னா என்ன விஷயமா இருக்குன்னு யோசிக்க அப்போதான் ஷியாங்கோட ரூம்ல இருந்து காங் வெளியில் வரவும் எங்கள் அக்கா உன்னையே கண்டுக்காம போறேன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, ஒரு முக்கியமான ஆர்டிகிள் தான் சொல்லவும் ஹீரோ என்ன ஆர்டிகிள்னு கேட்குறாரு. அந்த ஆர்டிகளை பற்றி கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத மாதிரி நடிக்காத எங்கள் அப்பா சாகும்போது ஜே அங்கே தான் இருந்திருக்கா. அதுக்கான ஆதாரம் கிடச்சிருச்சு. அதை ஒரு ஆர்டிகலாக அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது பெருசாக பாப்புலர் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஆர்டிகளை ஜே ஸ்டாப் பண்ணிட்டா. யாரோ ஒரு ஆள் வேணுமா,
என் அக்காவை பழி வாங்கறதுக்காக அந்த போட்டோ எல்லாம் நியூஸ் பேப்பருக்கு அனுப்பியிருக்கணும். அது கண்டிப்பா யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல சார் ஹீரோவும், நான் இப்பவும் சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோ, டெலீட்டிங் மாதிரி வேலை பார்க்கறத விட்டு இந்த விஷயத்திலிருந்து தளிர, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போக, அப்ப காங்கா அவங்க அண்ணன் சியட்ட, இந்த போட்டோஸ்லாம் நியூஸ் பேப்பருக்கு அனுப்புனது யாருன்னு இந்த ஹீரோவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குன்னு தனக்கு தோன்றதா சொல்ல, இப்ப ஜேவை தான் காட்டுறாங்க. அவங்க டேவை மீட் பண்ண தான் வந்திருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு அந்த ஹைட்ரஜன் கம்பெனியோட டீல் இருக்கும்ல, அந்த டீலுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரைய மட்டும்தான் டே கொடுத்துருப்பாரு. பேலன்ஸ் அமௌண்ட் தன்னால தர முடியாதுன்னு, அந்த ப்ராஜெக்ட் மொத்தமா தனக்கு வேணும்னு சொல்ல, ஜே அதுக்கு என்னால ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லவும், அப்ப டேவும் நான் தான் உன்னை சாதாரணமா நினைச்சிட்டேன், பெத்த அப்பனைய கொன்ன உன்ன மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லவும், ஜேவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அவங்கள பத்தின ஒரு ஆர்டிகிள் வந்திருக்குமே, அது ஒரு வேளை இந்த டேவோட வேலையாதான் இருக்குமோன்னு அதை டே கிட்ட டைரக்டா கேட்கவும் அவரும் ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த ஒரு டீலிங்குமே இல்லைன்னு சொல்லிட்டு ஜே அங்க இருந்து கிளம்பவும், அப்பதான் டேவும் ஒரு ஆடியோவை ப்ளே பண்றாரு. அந்த ஆடியோல ஷியாங் அவன் மனைவி கிட்ட தன் அப்பாவை கொலை பண்ணா தன் அக்கா ட்ரை பண்ணதா சொல்லியிருப்பான்ல அந்த விஷயம். அதுக்கப்புறம் ஷியாங்கோட மனைவி ஜே கிட்ட பேசும்போது, நான் எங்க அப்பாவை கொலை பண்ண ட்ரை பண்ணது உண்மைதான், அது எனக்காக மட்டும் இல்ல உன் புருஷனுக்காக தான் சொல்லியிருப்பாங்களே. அந்த எல்லாமே ஷியாங் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை அவங்க அப்பா கிட்ட கொடுக்கவோ, அதை வச்சுதான் டே பிளாக்மெயில் பண்ண ஜே கோவப்படுறாங்க. நான் எங்க அப்பாவை கொலை பண்ணல, அந்த ரூம்ல இருந்து நான் கிளம்புற வரைக்கும் எங்க அப்பா உயிரோட தான் இருந்தாருன்னு சொல்ல, அப்பதான் நடந்தது என்னன்னு காட்டுறாங்க. ஜே அவங்க அப்பாவை மீட் பண்ண போகும்போது சேர்மான் உயிரோட தான் இருந்திருப்பாரு. அங்க சீக்ரெட் கேமராவை பார்த்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு அங்கிருந்து வேகமா கிளம்பியிருப்பாங்க. இப்படே கிட்ட நான் எங்க அப்பாவை கொல்லல, ஆனா அவர் இறந்திருக்காரு. அது எப்படி? அப்ப நீ தான் எங்க அப்பாவை கொன்னு இருக்க, அந்த பலியை என் மேல போட பாக்குறேன்னு சொல்லவும், அப்ப டேவன் அப்பாவை நீ கொன்னது மட்டும் இல்லாம என் மேலேயே பலிய போடுறியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கேமராமேனை கூட்டிட்டு வராரு. இந்த கேமராமேன் ஜே கிட்ட மட்டும் இல்ல, அந்த சிசிடிவியோட புட்டேஜ் தரதா சொல்லி டே கிட்டையும் பணம் வாங்கியிருப்பான். இப்படி 2 பேர்கிட்டையும் பணம் வாங்க ட்ரை பண்ணதால டேவோட ஆளுங்க அதே இடத்துல அவன் கழுத்தை திருவி கொன்னுருவாங்க. அதை பார்த்த ஜெய் பயந்து போகவும், இந்த டே கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி பயந்து போய் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப ஜெய் நல்லா பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. இவங்களை காப்பாத்தா ஒரே ஆளால தான் முடியும்னு சொல்லிட்டு ஹீரோவை கான்டாக்ட் பண்ணி அவங்க அப்பாவுக்கான கடைசி காரியம்ல எந்த சர்ச்சலை பண்ணாங்களோ அங்கேயே ஹீரோவை வர சொல்றாங்க. ஹீரோவும் இந்த நேரத்தில் என்ன கூப்பிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்களா, இல்ல மற்றவங்க சொல்ற மாதிரி உங்க அப்பாவை கொன்னது நீங்களான்னு கேட்கவும், அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஜேகோவப்பட்டு ஹீரோவை அடிக்கிறதுக்காக கையை நீட்டிடுவாங்க. அதை கேட்ட ஹீரோவும் வருத்தத்தோட, உங்க அப்பா இறந்து போக போறாருன்னு சொன்னீங்களே, அவர் திரும்பி குணமாகிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையான்னு கேட்க, எனக்கு அதை பத்தி வருத்தமே இல்லை, எங்க அப்பா ஒரு சுயநலவாதி, அவர் இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லவும், அதெல்லாம் கேட்கிற ஹீரோ, அதாவது அவருக்குள்ள இருக்கிற சேர்மன் வருத்தப்படுறாரு, ஆனா அதை வெளியில காட்டிக்கல. அதோட ஜேவோ, எங்க அப்பா இறந்து போன விஷயத்துல எல்லாருமே என்ன சந்தேகப்படுறாங்க, ஆனா நான் எங்க அப்பாவை எதுவும் பண்ணல, எனக்கு என்னமோ அந்த டீம் மேலதான் சந்தேகமா இருக்கு, அவன்தான் எங்க அப்பாவை கொண்டிருக்கணும், இப்ப அந்த பலியை என் மேல போட ட்ரை பண்றான்னு சொல்ல, அதை கேட்ட உடனே ஹீரோவும் நீங்க சொல்றது உண்மையா இருந்தா இப்பவே நம்ம போலீஸ் கான்டாக்ட் பண்ணலாம்னு சொல்ல, ஜெய் ஹீரோவை தடுக்கிறாங்க. அவசரப்பட்டு நீ யாருக்கும் கால் பண்ணாத, அப்படி கால் பண்ணா நான் மாட்டிக்க தான் வாய்ப்பு இருக்கு, இதால சாய்ஸ் உங்களோட பேர் தான் கெட்டு போகும், அதோட டே தான் எங்க அப்பாவை கொலை பண்ணனாங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமே என்கிட்ட இல்லைன்னு சொல்லப்போ, அது கீரவோ நீங்க சொல்றது உண்மையா இருந்தா ஆதாரம் இல்லைனாலும் சரி, அந்த ஆதாரத்தை நான் உருவாக்குறேன், இப்போ இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன்னு சொல்லவும், அதுக்கு அடுத்த நாள் ஜாய்சன் கம்பெனிக்கு டே வராரு. அவர் கூட ஒரு பொண்ணும் வர, அதை காங்கம் கவனிக்க, இவங்க 2 பேரும் இப்ப எதுக்காக இங்க ஒன்னா வரணும்னு சொல்லி சந்தேகம் வருது. டே வந்த விஷயம் தெரியவும் ஜேவும் வேகமா கம்பெனிக்கு வந்து பார்த்தா அங்க சேர்மேன் சேர்ல டே உட்கார்ந்துருக்காரு. அந்த டேசான் ஹைட்ரஜன் ப்ராஜெக்டை பத்தி பேசுறதுக்காக தான் இங்க வந்திருப்பாரு. அப்ப ஜேவோ, அந்த டீலுக்காக நீங்க எனக்கு இன்னும் சில கோடிகள் தர வேண்டியது இருக்கு, அதுக்குள்ள எப்படி நான் சைன் போடுவேன்னு கேட்டா, அப்ப டேவோ, இன்னைக்கு போர்ட் மீட்டிங் நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டேன், என்கிட்ட ஒரு முக்கியமான ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கு, அதை அந்த போர்ட் மீட்டிங்ல ப்ளே பண்ணிட்டுமான அந்த ஆடியோ ரெக்கார்டிங் வச்சு பிளாக் மெயில் பண்ணி, நான் உனக்கு எந்த ஒரு பணமும் இதுக்கப்புறம் தர வேண்டியதில்லை, நீ அந்த டீல் ஃபுல்லா என்கிட்ட கொடுத்துட்ட, அதுக்கான சைன் மட்டும் போட வேண்டியது தான் உன்னோட வேலை, அதோட போர்ட் மீட்டிங்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. டே அங்கிருந்து கிளம்பவும் ஜெய் போர்ட் மீட்டிங்க்கு வரல டே, அவர் பொண்ணு 2 பேருமே இதுக்கப்புறம் எங்க அப்பாவோட டேகா நிறுவனமும் இந்த ஜாய்சன் நிறுவனமும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க போறதா சொல்ல, அங்க இருக்கிற சில ஷேர்லெஸ் போர்ட் டைரக்டர்ஸ்க்கு அதுல விருப்பம் இல்லை, அதுல ஒருத்தங்க நீங்க சொல்ற விஷயத்த பத்தி சேர்மனா இருக்கிற ஜேக்கு தெரியுமான்னு கேட்டா, அப்ப டேவோட போனோம், 2 கம்பெனியும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கறத பத்தி நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், சீக்கிரமாவே அதுக்காக ஒரு நல்ல முடிவு உறந்து சொல்லிட்டு
இன்னைக்கு லஞ்சுக்கு அவங்க எல்லாருமே இன்வைட் பண்றாங்க. ஏன்னா இவங்களையும் பேசி எப்படியாவது தான் பக்கம் இழுத்துக்கணும் தான். இன்னொரு பக்கம் ஜெய் குழப்பத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் டே கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டாங்களே. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப ஹீரோவும் டே சொல்ற எல்லா கண்டிஷனுக்கும் நம்மளால ஒத்துக்க முடியாது. ஏன்னா நீங்க சேர்மேன் ஆகி இப்ப கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஒருவேளை டேகா நிறுவனத்தோட நீங்க கொலாபரேஷன் பண்ணா அதுல ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பாதி பேருக்கு விருப்பம் இருக்காது. நீங்க எடுத்த முடிவு தப்பா இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. உங்க லீடர்ஷிப் மேல யாருக்குமே நம்பிக்கை இருக்காது. அதை தடுத்தே ஆகணும்னு சொல்ல இப்படி எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு பதிலா உன்கிட்ட ஏதோ பிளான் இருந்தா ஸோ அதுக்கான பிளான் என்கிட்ட இருக்கு. இந்த விஷயத்தை என்கிட்ட விடுங்கன்னு சொல்ல. இந்த விஷயத்தை நீ பார்த்துக்குவ சரி, ஆனா அதுக்கு முதல்ல உன்னிட்டே நம்பணுமே. அவர் நம்புவாரான்னு கேட்க தெரியல. ஆனா நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன். அப்படி ஒரு வேளை தோத்து போனா கூட என்னோட அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்லைன்னு சொல்ல ஜெயவும் அதுக்கான அனுமதியை தராங்க. நீ என்ன வேணாலும் பண்ணு, இந்த பிரச்சனையிலிருந்து என்ன காப்பாத்தி வெளியில கொண்டு வா. அப்படி கொண்டு வந்தா நீ நினைச்சதை விடவும் அதிகமாவே உனக்கு கிடைக்கும்னு சொல்ல. இப்ப சியாங்கையும் காங்கையும் தான் காட்டுறாங்க. ஹைட்ரஜன் கம்பெனி டீலை பத்தி அவங்களுக்கும் தெரிய வரவும் அந்த ஹைட்ரஜன் கம்பெனியால பல கோடி ரூபாய் லாபம் வர வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட டீலை எதுக்காக தன் அக்கா டேகா நிறுவனத்தை கொடுக்கணும்னு சொல்லி காங்குக்கு சந்தேகம் வர அப்பதான் சியா அங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. நம்ம அக்காவை பத்தி ஒரு ஆர்டிகிள் வந்துச்சு. நம்ம அப்பா இறந்து போன அன்னைக்கு அவ அங்கதான் இருந்தானா? அந்த ஆர்டிகிளை கொடுத்தது யாருன்னு தெரியுமா? என் மாமனார்டே தான். என்னோட ஆளுங்க மூலமா அதை விசாரிச்சு கண்டுபிடிச்சதா சொல்லப்போ அப்ப காங்கோ நம்ம அப்பாவோட சாவுக்கு ஜெயதான் காரணன்னு எப்படியோ உன் மாமனாருக்கு தெரிஞ்சிருக்கு. யார அதை வச்சுதான் பிளாக் மெயில் பண்ணி கண்டிப்பா அந்த டீலை வாங்கியிருக்கணும்னு சொல்லிட்டு 2 பேருமே இது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி தேடி டெய்ல அத நேரம் காங்சியாங் 2 பேருமே டேவோட ஒரு இடத்துக்கு தான் வரப்போம். அந்த இடத்த க்ளீன் பண்றதுக்காகவே ஒரு ஸ்டாப் இருப்பாங்க. சியாங் அவங்களுக்கு பணத்தை கொடுத்து கொஞ்ச நேரம் நீ எனக்காக வெளியில வெயிட் பண்ணு, யாரும் வந்தா இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ரூமை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப காங்கோ உன் மாமனா சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சுதான் நம்ம அக்காவை பிளாக் மெயில் பண்றதா இருந்தா கண்டிப்பா சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல, நான் பென் டிரைவ்ல தான் இருக்கணும், நல்லா தேடி பாருன்னு சொல்லிட்டு அங்க ஃபுல்லா தேடிட்டு இருக்கவும் டெஸ் அப்பதான் ஒரு முக்கியமான ஃபைலை பாக்குறாங்க. இந்த ஃபைல் தான் அந்த டேசன் ஹைட்ரஜன் கம்பெனியோட ஃபைல். அவங்களுக்கு சிசிடி ஃபுட்டேஜ் எதுவும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் வண்டி எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இந்த டாக்குமெண்ட் இருந்தா மட்டும்தான் அவங்க டீல் செல்லுபடி ஆகணும். அந்த டாக்குமெண்ட் எடுத்துக்க ஆஃபர். அப்பதான் அங்க வெளியில நிக்க வச்ச ஆளு மூலமா இன்ஃபர்மேஷன் வருது, ஆளுங்க இங்க வராங்கன்னு. உடனே 2 பேருமே வேகமா வெளியில ஓடி வந்து அவங்க கார்ல வந்து ஏறி தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கவா அங்க டேகாவும் வரா. டேகாவை மீட் பண்றதுக்காக ஹீரோவும் வர காங்க அதை பார்த்துட்டு ஹீரோ எதுக்காக டேவை மீட் பண்ண வந்திருக்கணும்னு யோசிக்க போஸ்ட இன்னொரு பக்கம் மின்னதான் காட்டுறாங்க. இப்ப மீன் வேலை வடிக்க போகாததால அடிக்கடி கால்ஃபில் ஆடுறதுக்காக கிளம்பிடுவாரு. அப்படிதான் கால்ஃபில் ஆடுறதுக்காக மறுபடியும் கிளம்பவும் அவரை மீட் பண்றதுக்காக காங்கோட அம்மா வந்திருப்பாங்க. மீன் கிட்ட நல்லபடியா பேசு, என் கணவர் இறந்து போனதை பத்தி உனக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்க மீன் தனக்கு எதுவும் தெரியாதுனோ இதுக்கப்புறம் இங்க வராதீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. அப்பதான் காங்கோட அம்மா மின்னோட காரை பார்க்குறாங்க. அதுல சில மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கும். கால்ஃபில் ஆட போறவங்க எதுக்காக மெடிசின்ஸை கொண்டு போகணும்னு சந்தேகம் வர மின்னோட காரை ஃபாலோ பண்றாங்க. ஆனா அதை மின் நோட்டீஸ் பண்ணவும் வேணுமனே ஒரு சிக்னல் அவங்கள டைவர்ட் பண்ணிட்டு வேற ஒரு வழியில போக இப்ப ஹீரோ டேகாவோட இடத்துல தான் இருக்கவோ அதே இடத்துல ஷாங்கோட மனைவி இருக்க. இவங்க எல்லாமே அந்த ஹைட்ரஜன் கம்பெனியோட டீலை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் சேர்மன் சாவுக்கு அவளோட பொண்ணு தான் காரணம்னு சொல்லி கம்பெனி ஃபுல்லா ஒரு உதந்தி பரவிட்டு இருக்க. அதை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்க டேவோ இவன் இங்க டீல் பேச வரல, போட்டு வாங்க தான் வந்திருக்கான் தெரியவும் அவரோட ஆளுக்கு சிக்னல் கொடுக்க அவன் டேபிள ஹீரோ அடிச்சு கையை நல்லா பிடிச்சுக்குவோம். ஹீரோவும் நான் எதுக்காக இங்க வந்தேன்னு உண்மைய சொல்லிறேன், சேர்மனை கோலை பண்ணது ஜெயில நீதான்னு சொன்னா அதுக்கான ஆதாரத்தை கலெக்ட் பண்ணதான் என்ன இங்க அனுப்புனுங்க. ஆனா அவன் வார்த்தையில எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை. அப்ப எதுக்காக இங்க வந்தேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்க இருக்க டீக்க வச்சு அந்த டேவோட செக்ரட்டரி அடிச்சு அவன் எப்படி ஹீரோவை பிடிச்சுக்கிட்டானோ அதே மாதிரி அவனை பிடிச்சுக்கிட்டு நான் இங்க எதுக்காக வந்தேன்னு கேட்டியே, இதுக்காக தான் சொல்லிட்டு அவரோட காலை காட்டுறாரு. ஹீரோவோட காலில் தான் அடிபட்டதால காயா இருக்குமே, அந்த தழும்ப காட்டு. இதுக்கான காரணம் யாருன்னு தெரியுமா? அந்த ஜே அவளால தான் என் வாழ்க்கையே போச்சு, என் எதிர்காலம் போச்சு. அவள் பழி வாங்கிறதுக்காக தான் நான் சாய்ஸ் அங்க வந்தேன். அதுக்காக தான் உன்னை தேடி வந்ததா சொல்லவும் ஹீரோட பேச்சை இப்பதான் டே நம்பவும் அந்த ஜேவை பழி வாங்கிறதுக்காக தான். அவ கூட இருக்கேனே, அவளை எப்படி பழி வாங்க போறேன்னு கேட்க முதல்ல அவ நம்பிக்கையை சம்பாதிப்பேன், அவளை முன்னேற்றுவேன், அதுக்கப்புறம் அவளை மேல இருந்து கீழே தழுவிடுவேன். அதுக்கு உன்னோட உதவி எனக்கு தேவைப்படுது. அந்த டேசான் ஹைட்ரஜன் ப்ராஜெக்டோட மொத்த பொறுப்பு எனக்கு வேணும்னு கேட்க அந்த டீலை முடிச்சுட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பும் போது கூடவே ஷியாங்கோட மனைவியும் பேசிட்டு வருவாங்க. எங்க அப்பா கிட்ட பேசி அப்படி நல்லபடி அடியில முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு வரும்போது
தவறுதலா படிக்கட்டு இருந்த ஸ்லீப் ஆகுவோம். இந்த ஹெல்ஸை போட்டு படிக்கட்டுல நடக்கவே முடியாது. இப்படிதான் அடிக்கடி தடிக்க அடிபடுறதா சொல்லவும். அதை பார்த்த ஹீரோவுக்கு ஏதோ ஒன்று தப்பா தோணுது. அதனால சேர்மேனை அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராரு. அங்க சேர்மனை கண்காணிக்கிறதுக்காகவே ஒரு நர்ஸுக்கு பணம் கொடுத்து வச்சிருப்பார்ல. அந்த நர்ஸை வந்து மீட் பண்ணி சேர்மே இறந்து போற அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுன்னு சொல்ல. நான் சேர்மேன் ரூம்ல யாரும் போறதை கவனிக்கல. ஆனா அந்த ரூம்ல இருந்து வெளியில வரும்போது கவனிச்சேன். அவர் பொண்ணும் ஜேதா வந்ததா சொல்லவும் ஹீரோவும் கொஞ்சம் நல்லா யோசிச்சுப்பாரு. அங்க வேற ஏதாவது முக்கியமான விஷயம் இல்லை, வித்தியாசமான விஷயத்தை நோட் பண்ணியான்னு கேட்க, அந்த நர்ஸும் சேர்மன் ரூம்ல இருந்து ஜே வரும்போது அவங்க லிஃப்ட்ல கீழே போல எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா தான் போனாங்க. ஆக லிஃப்ட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் வேலை பார்க்குது. அப்ப எதுக்காக அந்த வழியில போனாங்கன்னு சந்தேகமா இருக்கிறதா சொல்ல. அப்பதான் ஹீரோவுக்கு எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்குது. ஜெய் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது மெயின் என்ட்ரன்ஸ் வழியா தான் வந்திருப்பாங்க. அப்ப அவங்க கீழே போறதுல எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது, அவங்க லிஃப்ட்லயே போயிருக்கலாம். ஆனா படிக்கட்டு வழியா போனதா சொல்லவும் ஹீரோவும் அங்க என்னதான் நடந்திருக்குன்னு கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துக்கு ஜெய் வந்துட்டு போனது உண்மைதான். ஆனா ஜெய் சேர்மேனா கொல்லல. அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் சரியான நேரத்துக்காக சியாங்கோட மனைவி காத்துட்டு இருக்கவும் ஜெய் சேர்மன் பண்ண ரூம்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் சியாங்க அந்த ரூமுக்கு போயிருக்காங்க. அங்க இருக்கிற ஆக்சிஜன் பைப்பை கழட்டி விட ஜெய் எப்படியெல்லாம் காஸ்டியூம் போடுவாங்களோ அதே மாதிரி காஸ்டியூம் தான் இவங்களும் போட்டிருப்பாங்க. அவங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எல்லாமே இந்த சியாங்குக்கு நல்லாவே தெரியும். மிஸ் அதனால தான் வேணும்னே அவங்கள மாட்டி விடுறதுக்காக, அதே மாதிரி கேட்டப்பில் வந்து தப்பிக்கிறதுக்காக கேமரால மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸைட் டோர் வழியா கிளம்பும்போது ஹீல்ஸ் தான் மாட்டிருக்கவோ அவங்களுக்கு படிக்கட்டியிலிருந்து ஸ்லீப் ஆயிருக்கும். இந்த எல்லா விஷயத்தையுமே கெஸ் பண்ணி பார்க்க சேர்மேனோட மரணம், அதாவது சேர்மனுக்குள்ள இருக்க ஜூன் இறந்து போக முக்கிய காரணம்தான் மகை இல்ல, மருமக தான் தெரிய வரவும் அப்படியே கட் பண்ணா காங்கோட அம்மாவை தான் கட்டுறாங்க. அவங்க இப்ப எங்க இருக்காங்க? அங்கதான் அவங்கள மீட் பண்றதுக்காக சியாங் வந்திருப்பான். அவங்க இருக்கிற வீடை பார்த்துட்டு இந்த வீடு ரொம்பவே சின்னதா இருக்கு, நான் உங்களுக்காக பெரிய வீடு பார்க்கறேன், நீங்க அங்க போய் தங்குங்கன்னு கேட்டா அது காங்கோட அம்மாவோ. நான் அங்க போய் தங்க, நீ பணம் கொடுத்தா அதை வச்சு உங்க அக்கா எதுவும் பிரச்சனை பண்ணுவா, என்ன மறுபடியும் போலீஸ்ல மாட்டி விடுவான்னு சொல்ல. நான் அதுக்காக சொல்லல, இந்த வீட்டில் நீங்க அழுக இடம் இல்லைன்னு சொல்றான். ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஜெய் இவங்க கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கேன், அவங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அழுகும் போதெல்லாம் சியாங்கோ நோட் பண்ணியிருக்க உங்களை எங்க அக்கா ரொம்பவே அழ வச்சிட்டான்னு சொல்லவும் அதை காங்கோட அம்மாவும் உன் அக்கா கூட சேர்ந்து நீ எனக்கு நிறைய தொல்லை கொடுத்துருக்க, நான் அழுகிறதுக்கு நீயும் ஒரு காரணம் தான்னு சொல்ல. சியாங்கா அதுக்காக இப்ப மன்னிப்பு கேட்கவும் அங்க காங்கு வராங்க. அப்ப காங்கடா அவங்க அம்மா அவன் அக்காவை கொண்டு ஜேதாங்கிறதுக்கு ஏதோ ஆதாரம் கிடைச்சான்னு கேட்க, அப்ப சியாங்கோ அவ மாமனாரை பத்தியும் அவன் மாமனார் ஜேவை பிளாக்மெயில் பண்றதை பத்தி சொல்ல வரான். ஆனாடே வேணும்னே ஜூஸ் ஊத்தி அதை சொல்ல விடாம தடுக்கிறாங்க. அப்ப காங்கோட அம்மாவும் ட்ரெஸ் எல்லாம் அழுக்க அடிச்சு நான் வேற எது எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போக, யாரு காங்கோசியா கிட்ட நம்ம அம்மா கிட்ட எதை பத்தியும் சொல்ல வேணாம், அதுக்கான சரியான நேரம் வரட்டும்னு சொல்ல. அப்ப சியான் காங்கோட கையை பிடிச்சிட்டு திடீர்னு ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சுக்கிறான். நீ எதுக்காக இப்படி பண்றேன்னு கேட்டா எங்க அக்காவுக்கு நீ இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு, உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக ஜூனை அனுப்புனதா சொல்லவும். அப்பதான் காங்கோ ஜூன் ஒன்னும் இங்க வரல, அவன் இருக்கிற இடத்துக்கு தான் நாங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்து வீட்டில் தான் ஜூன் இருக்கிறத சொல்லவும் அவன் கண்ணல படாம சியா அங்க இருந்து கிளம்ப. இப்ப ஹீரோ வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா பாட்டிமா கிட்ட சாண்ட்விச் பர்கர்னு நிறைய ஆயிட்டா இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இது உங்களுக்கு யாரு வாங்கி கொடுத்தான்னு கேட்கவும் பக்கத்து வீட்டு வந்திருக்கால அந்த பொண்ணு காங் அவதான் வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்ல ஹீரோவுக்கு சந்தேகம் வர உடனே தான் கார்கே தான் பார்க்கறாரு. கார்கே அதே இடத்துல தான் இருக்கும். அப்பதான் காங் என்ன பண்ணான்னு காட்டுறாங்க. பாட்டிமாவுக்கு பாசமா சாப்பாடு வாங்குற மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அங்க இருக்கிற ஹீரோவோட காரை தேடிட்டு போய் அவர் காரை செக் பண்ணியிருப்பாங்க. அதுல எதுவும் டேட்டா இல்லைன்னா அந்த டேஷ் கேமோட ஃபுட்டேஜ் எதுவும் கிடைக்குமான்னு செக் பண்ணி பார்க்க அதுல எந்த ஒரு டீட்டெயிலும் கிடைக்கல. ஹீரோ காங்க இப்படி தான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ரூஃபையும் விட்டு வைக்கல. இப்ப ஹீரோ வெளியில குப்பை போட்டிருப்பாரு. காங்க அந்த குப்பையை எல்லாம் செக் பண்ணி பார்க்கறாங்க. ஏதோ முக்கியமான டாக்குமெண்ட்ல பேப்பர் கிடைக்குமா, ஆனா எந்த ஒரு பேப்பரும் கிடைக்கல. அப்பதான் அவங்க அம்மாவும் வரவும் என்ன விட்டுட்டு எதுவும் தனியா பண்றியா, என் உதவி உனக்கு தேவையான்னு கேட்க அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுக்கு சமைச்சு தர மாதிரி இல்லைன்னா ஏதாவது வேலை வாங்குற மாதிரி ஹீரோவை ஒவ்வொரு விஷயத்துல டைவர்ட் பண்ணிட்டு இருக்கவ. அதை பார்த்த உடனே ஹீரோவும், அதாவது சேர்மன் தான் பொண்ணை காப்பாத்தி ஆகணும்னு முதுகுல ஏத்திக்கிட்டு நான் தான் படிச்சு படிச்சு சொன்னனே கேட்டியா, உனக்கு எதுவும் நடந்து கூடாதுன்னு, நீ நல்லா இருக்கணும் தானே, இங்கிருந்து அனுப்ப ட்ரை பண்ணேன், ஆனா என் பேச்சை நீ கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுட்டே தான் பொண்ணை முதுகுல வச்சு தூக்கிட்டு போக. இப்ப கட் பண்ண மின்னதான் காட்டுறாங்க. மின் யாருக்குமே தெரியாம காட்டுக்குள்ள இருக்க ஒரு சீக்கிரட்டான இடத்துக்கு தான் வரவும் அந்த இடத்துல ஒரு பெரிய வீடே இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அங்கதான் சேர்மனோட பாடி இருக்கும். சேர்மன் இன்னும் இறந்து போகல.
இந்த மின்தான் காப்பாற்றி அவருக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கவும் அதே இடத்துல தான் சியாங் இருப்பான். இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. சியாங் மீனை பார்த்து, இதுதான் நமக்கான கடைசி வாய்ப்புன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட கையை பிடிச்சு, அப்பா நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்துல எங்களுக்காக இருக்கணும்னு சொல்ல அப்படியே கட் பண்ணா சேர்மனோட உடம்புக்குள்ள, அதாவது அவர் மைண்டுக்குள்ள இருக்க ஜூனோட சோலை தான் காட்டுறாங்க. அது வெளியில வர போராடிட்டு இருக்க. இதோட இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கு அப்புறம் என்னதான் நடக்குதுன்னு அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம்.